இன்னுமா கால்மிதியை கைவலிக்க துவக்கிறீங்க? இரண்டே பொருள்தான் புதிதாக மாறிடும். வீட்டு வேலைகளில் வீடு துடைப்பது, போர்வை, கால்மிதி அலசுவது என்பது பெண்களுக்கு சவாலாகவே இருக்கிறது. அதுவும் கால்மிதிகள் உள்ள அழுக்கை தேய்த்து தேய்த்து கைவலியே வந்துவிடும். இனிமேல் அப்படி செய்ய தேவையில்லை. இது மட்டுமல்ல, இன்னும் பல குறிப்புகள் இருக்கிறது. ஒவ்வொன்றும் எவ்வளவு சுலபமாக வேலை முடியுது என்று பாருங்கள். உதாரணமாக, டோர்மேட் சுத்தம் செய்வதில் நேரம் விரயமாகும். அதற்கு பதிலாக ஒரு பக்கெட் தண்ணீரில் உப்பு, டெட்டால் சேர்த்து 10 முதல் 15 நிமிடங்கள் மேட்டுகளை ஊற வைத்து விடுங்கள். தேய்க்காமல் அழுக்கு நீங்கி புதிது போல் மின்னும். வீட்டில் அதிக செலவு செய்து ஏர் ஃப்ரெஷ்னர் வாங்க தேவையில்லை. பேக்கிங் சோடாவை கம்ஃபர்ட் கலந்து மூடியில் சிறிய துளைகள் போட்ட டப்பாவை கழிவறையில் வைத்தால் வீடு முழுவதும் நறுமணம் பரவும். பச்சை மிளகாய் நறுக்கும் போது எரிச்சல் ஏற்படாமல் இருக்க முன்பே கைகளில் சிறிது எண்ணெய் தடவி கொள்ளுங்கள். சமையலில் கடுகு வெடித்து சிதறாமல் இருக்க எண்ணெயில் கடுகு போடும் முன் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்தால் சுவர் கெடாமல் கடுகு அழகாக பொரியும். அவசரமாக சமைக்க வேண்டிய சமயங்களில் முட்டைகளை விரைவாக வேக வைக்க பிரஷர் குக்கரில் நீருடன் சிறிது உப்பு சேர்த்து 2 விசில் மட்டும் விடுங்கள். முட்டைகள் உடையாமல் சிறப்பாக வெந்து வரும். வெங்காயம் சீக்கிரத்தில் அழுகி போகாமல் இருக்க தோசைக்கல்லில் சமைத்த பிறகு அதன் சூட்டில் வேர்பக்கம் கீழே வைத்து 5 நிமிடங்கள் வையுங்கள். ஈரப்பதம் நீங்கி நீண்ட நாட்கள் கெடாது. மிக்சியில் அரைக்கும் இட்லி மாவில் மென்மை பெற அரிசி உளுந்துடன் அவலை ஊற வைத்து அரைக்கவும். இட்லி பஞ்சு போல் வரும். அப்பளம் ஈரப்பதம் பட்டு மிருதுவாகாமல் இருக்க ஒரு டப்பாவில் அரிசி போட்டு அதன் மேல் அப்பளங்களை வையுங்கள். அரிசி ஈரத்தை உறிஞ்சி அப்பளங்கள் நீண்ட நாட்கள் மொறுமொறுப்பாக இருக்கும். உப்பு ஜாடியில் கட்டியாகாமல் இருக்க முதலில் சிறிது சோள மாவை போட்டு குலுக்கி பிறகு உப்பை சேருங்கள். ஈரப்பதம் கட்டியாகாது. ஆப்பிள் துண்டுகள் பழுப்பு நிறமாக மாறாமல் இருக்க சிறிது உப்பு கலந்த தண்ணீரில் 5 நிமிடங்கள் ஊற வைத்து பிறகு பேக் செய்யுங்கள். பள்ளிக்கு கொடுக்கும் போது புதிய நிறத்திலும் சுவையிலும் இருக்கும். பால் கெட்டு போகாமல் பாதுகாக்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் முன் பாலை அரை வெப்பத்தில் குளிரவிட்டு பிறகு வையுங்கள். பழங்களை நீண்ட நாட்கள் பசுமையாக வைத்திருக்க அவற்றை காகிதத்தில் மடித்து ஃப்ரிட்ஜில் வையுங்கள். காகிதம் ஈரப்பதத்தை உறிஞ்சிவிடும். இது போன்ற எளிய குறிப்புகள் வீட்டு பணிகளை விரைவாகவும் சுத்தமாகவும் முடிக்க உதவுகிறது. ஒவ்வொரு முறையும் கடினமாக செய்ய வேண்டிய வேலைகளை இப்படி சின்ன சின்ன யுக்திகளால் குறைந்த நேரத்தில் முடித்தால் நேரமும் உழைப்பும் மிச்சமாகும். குடும்பத்தோடு செலவிடும் நேரம் அதிகரித்து மனமகிழும். அன்றாட வாழ்க்கையில் இப்படியான சுலப தீர்வுகளை சேர்த்து கொண்டால் வேலை செய்வதில் சிரமம் குறைந்து வீட்டின் அழகும் சுகாதாரமும் மேம்படும்.